தனுஷ் அவர்களே வந்து இயக்கி நடித்திருந்த இட்லி கடை திரைப்படம் கடந்த வாரம் அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை விஜயதசமி முன்னிட்டு தொடர் விடுமுறை நாட்கள் முன்னிட்டு வந்து வெளியானது. இந்த திரைப்படம் வந்து அவருக்கு ஒரு ஹிட் கண்டிப்பாக தேவைப்படும் நேரத்தில் இந்த திரைப்படம் வெளியானது. தனுஷ் வந்து ஹிட் படம் கொடுத்து ரொம்ப நாளாவே ஆச்சு. அதேபோல வந்து இயக்குனராகவும் வந்து ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நேரத்தில் தான் தனுஷ் அவர்களே வந்து இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் வெளியானது. அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஹிட் தேவைன்ற கட்டாயத்தில் இருந்தார். அவரை விட அவரது ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து ஆவலோட காத்திருந்தாங்க. அது கேட்டபடியே வந்து இந்த திரைப்படம் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு வெளியானது. வெளியான அன்னைக்கே வந்து திருப்திகரமாக நாளாக இருந்தது தனுஷுக்கு. ஏன்னா, தனுஷோட ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பிடித்து போனது. அது மட்டும் இல்லாம விமர்சன ரீதியாகவும் வந்து நல்ல விமர்சனமே கிடைத்திருந்தது முதல் நாட்கள்லயே. ஏன்னா, கிராமப்புற கதைகள் அதுவும் சொந்த ஊர பற்றிய கதைகள் வந்து வந்து ரொம்ப வருட காலமாக ஆகுது. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன வந்து கேங்ஸ்டர், டான் கதைன்னு சொல்லி என்னென்னமோ வந்து எடுத்து தல வலிக்குது அந்த படத்த பார்க்கறதுக்குள்ள. எப்பதான் முடியுமோன்னு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரே கத்து, கூச்சலு, கன் சவுண்ட் இது மாரி தான் இருக்கு. இப்படி இருக்கும் நிலையில தான் ரொம்ப வருடம் கழிச்சு கிராமப்புற கதை, அதுவும் கிராமத்தை பத்தி பேசும் கதையாக இந்த திரைப்படம் வெளியானது. ஆனா, இந்த படத்துக்கு வந்து மைனஸே இல்லையான்னா, மைனஸ் எல்லாமே இருக்குது. ஆனா, அதையும் தாண்டி இந்த படம் வந்து அனைவருக்கும் பிடித்து போயிருக்கு. குடும்பங்கள் வந்து வரவேற்கும் படமாக இந்த படம் அமைந்திருக்கு. விமர்சன ரீதியாகவும், வசூல் ரீதியாகவும் வந்து இந்த திரைப்படம் நல்ல திரைப்படமாக அமைந்திருக்கு தனுஷ் அவர்களுக்கு. முதல் நாள் அன்னைக்கே வந்து 11 கோடிக்கு மேல வசூலித்த இந்த திரைப்படம் வந்து அடுத்த நாட்கள்ல வந்து வசூல் அதிகரிக்கனாலும், வசூல் குறையாம அதே அளவுல வசூலித்திருந்தது. ஏன்னா, காந்தாரா திரைப்படம் வந்து அடுத்த நாளே வெளிவந்ததனால வசூல் வந்து சிறிதளவு பாதித்திருந்தாலும், தொடர்ந்து வந்து வசூலை வந்து அதே நிலையில தக்க வைத்திருந்தது. முதல் வாரம் இறுதியில அதே நிலையில வசூலை தக்க வைத்திருந்த இந்த திரைப்படம் வந்து 2வது வாரத்திலேயுமே வந்து வசூலிக்குமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்த நிலையில 2வது வாரத்திலேயுமே வந்து தொடர்ந்து நல்ல வசூலை தான் இந்த திரைப்படம் பெற்றுட்டும் வருது. படம் வெளியாகி முதல் வார இறுதியில இந்த திரைப்படம் வந்து 42 கோடி ரூபாயை வசூலித்து கெத்து காண்பித்தது. அதாவது படம் வெளியாகி 7 நாட்கள்ல வந்து 42 கோடி ரூபாய் மொத்தமாக வசூலித்து கெத்து காண்பித்திருந்தது. 8வது நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படம் 1.3 கோடி வசூலித்து உலக அளவுல மொத்தமாக இந்த திரைப்படம் வந்து இதுவரைக்கும் 43.50 கோடி ரூபாயை வந்து கல்லா கட்டியிருக்கு. கூடிய விரைவில 50 கோடியை வந்து எட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரன் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.